ஆடி செவ்வாய் தேடி குளின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி செவ்வாய் அப்போ பெண்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளித்து வீட்டில் விரதம் இருந்து பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாசலில் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு வாசலையும் விளக்கேற்றி வச்சாச்சு. இன்றைக்கி முருகருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமைன்றனால பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு இருக்கேன். ஆடி மாதம் அப்படின்றனால பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு நான் பால் அபிஷேகம் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட இருக்க விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன்றாவே வச்சு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூஜை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பால் அபிஷேகம் மட்டும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் 6 வெற்றிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அதை காம்பை கிள்ளிட்டு 6 வெற்றிலை வந்து மயில் தோகை மாதிரி விரித்து அது மேலே ஆறுமுக விளக்கு வச்சு நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றினேன். எப்பவும் போல் கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணேன் இன்றைக்கி. அதோடு வந்து அம்மனுக்கும் நம்ம வந்து பூஜை செய்கிறோம்ல, ஸோ அதனால் வந்து அம்மன் 108 போற்றி கூகுளில் போட்டாலே வரும். ஸோ அது எல்லா அம்பிகையுமே வந்து குறிக்கிற மாதிரி தான் வரும். அதனால் மொத்தமாக எல்லாருக்குமே காட்டி குங்கும அர்ச்சனை இன்றைக்கி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அம்மனை வழிபடுறதும் அதோடு வந்து முருகரை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலைக்கு குளிச்சுட்டு இன்றைக்கி விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி வரப்போகிற ஆடி செவ்வாயிலையும் நீங்கள் செய்யலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.